ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 29/1/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள், சங்கடஹர சதுர்த்தி, இந்திய செய்தித்தாள் தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைய தினம் கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் பிரயாணம் வச்சுக்கப்படாது. வேற வழி இல்லை, சில காரியங்களுக்காக போய்த்தான் ஆகணும் அப்படின்னா கிழக்கு திசையை நீங்கள் பயணம் போகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு தயிரை சாப்பிட்டுட்டு போங்க. உங்கள் பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். மகர லக்னம், இருப்பு 2 நாழிகை 43 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 6:29 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாம யோகம் இன்று காலை 8:37 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று மாலை 6:45 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் உத்திராடம் மற்றும் திருவோணம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோளில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்வதி பரமேஸ்வரரையும் நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய ஸ்ரீ சந்திர பகவானை வணங்க நன்மைகள் வந்து சேரும். மேலும் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. இந்த திங்கட்கிழமை சோமவாரம் வர்றது ரொம்ப விசேஷம். எல்லா வாரமும் வர்றது ரொம்ப விசேஷம். இந்த சோமவாரம் வர்றது ரொம்ப விசேஷம். இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. முதல்ல அடுத்தபடியாக அருகம்புல் கொடுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. உங்களால் முடியல அப்படின்னா ஒரு அருகம்புல் சாத்திட்டு வந்தாலே ஒரு பெரிய இது. நேர அந்த பிள்ளையாரம் ஒரு தடவை சுற்றிட்டு வாங்கோ. சுற்றிட்டு அவர்கிட்ட உங்களோட பிரார்த்தனைகள், உங்களோட கோரிக்கைகள்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த சங்கடகர சதுர்த்தியில் உங்களது எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு மேஷராசியிலும், சந்திரன் கடகராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியிலும், சூரியன் மற்றும் புதன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும் நாளாக இருக்கும். அதனால் இல்லத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள், அல்லது அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த சிற்சில கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு வியந்து போவீர்கள். பிள்ளைகளுக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள்.
கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பலவண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் பயண வாய்ப்புகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் உங்களுக்கு மேம்படுவதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக, உணவு கட்டுப்பாடு அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரியம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் சகாயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் தைரியமாக செயல்படுவீர்கள். எல்லா காரியங்களையும் அருமையாக திட்டமிட்டு வேலை செய்து வெற்றி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடிக்கும் வல்லமை உண்டாகும். அதனால் மேலதிகாரிகளை திருப்திப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் சலுகைகளையும் பெறுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க சட்ட வல்லுநர்கள் வருவார்கள். அவர்களின் மூலம் முன்னேற்றம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமுடன் செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருப்பதால் சில முன்னேற்றங்களை செய்வீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் மனதில் ஒருவித மகிழ்ச்சி குடிகொள்ளும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி நிம்மதியாக பெருமூச்சு விடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் தனவரவு தாராளமாக வந்து சேர்ந்து பணம் பல வழிகளில் வருவதால் பாக்கெட் நிரம்பும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வருமானம் எதிர்பார்த்தபடி இருப்பதால் சிலர் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் குவியும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். காதலர்கள் சந்தோஷமாக வீறு நடை போடுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். மனது சந்தோஷமாக இறக்கை கட்டி பறக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம்.
தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்துச் செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடுபட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் கவனமாக மேடை பேச்சுக்களில் பேசுவது அவசியம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் தொடரும். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் கவனமுடன் பழகுவது அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு வந்து நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அயன சயன ஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் அணிவகுத்து நிற்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக செலவுகளை மேற்கொள்வார்கள். இல்லத்தரசிகளுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகன பழுதுகளால் செலவுகள் உண்டாகலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி நிம்மதியாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்ந்து புதிய முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த பாரம் குறையும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் பரபரப்பாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் சற்று அதிகரிக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். வரவேண்டிய நிலுவையில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் வைத்ததுதான் சட்டம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். இல்லத்தரசிகளுக்கு எடுத்த காரியங்கள் அருமையாக நிறைவேறும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி நிம்மதியாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பாராத ஒரு பால்ய நண்பர்
கண்டிப்பாக உங்களை தேடி வருவார். சந்தோஷமாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று தொலைபேசி மூலம் வந்து சேரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைப்பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கலைத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகளை காண நேரிடலாம். எச்சரிக்கை அவசியம். பொறுமையுடன் நடந்து கொண்டால் உங்களுக்கு எதிலும் வெற்றியே. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணை உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடுபட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனம் வைப்பது நல்லது. கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவார்கள். கொடுக்கல் வாங்கல் கவனம் அவசியம். காதலர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றி மறையும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு வந்து நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக உணவு கட்டுப்பாடு அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அடிகோலுவதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு செய்தியை கொண்டு வந்து தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். தொழில் மற்றும் வியாபாரம் சுபிக்ஷகரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புதிய பதவிகள் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்வதால் சிலர் புதிய முதலீடுகளை நுணுக்கமாக புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மை தரும் செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் கொடுத்த கடன்கள் வசூலாவதில் முக்கிய காரணமாக நீங்கள் விளங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் கண்கூடாக தெரிய வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகள் உங்களுக்கு அதிக ஆலோசனைகள் வழங்குவார்கள். அது நன்மையில் முடிவடையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும்.
காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சியாக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வளங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.